Continue பண்ணலாம். We have seen in earlier classes that organisms can be grouped as producer, consumers, decomposers according to the manner in which they obtain their sustenance from the environment. நம்ம ஒரு ஆர்கனிசமையும் பேசிக்காக 3 குரூப்ஸில் நம்ம பிரிப்போம். ஒன்று ப்ரொடியூசர், அதாவது அதுக்கு தேவையான சாப்பாடு அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். கன்சியூமர், என்னால் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த ஒரு உயிரினம் கிட்ட இருந்து நான் அதை எடுத்துக்குவேன் அப்படின்றது கன்சியூமர். இன்னொன்று டீகம்போசர், ஒன்று இறந்து போன ஒரு உயிரினம் இருக்கும், அதை இட் வில் பிரேக் டவுன் இன்டு சிம்பிளர் திங்ஸ், மறுபடியும் அந்த எனர்ஜி ஃப்ளோ சாயிலுக்கே அனுப்புகிற வேலை தான் டீகம்போசர்ஸ்லாம் பார்க்கும். இதில் அது சஸ்டனன்ஸ்னு சொல்கிற வார்த்தை, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சஸ்டனன்ஸ், SUSTENANCE, சஸ்டனன்ஸ். அதாவது ஃபுட்டுக்கு இன்னொரு பேர் டெக்னிக்கல் நேம் தான் சஸ்டனன்ஸ். அதோட எனர்ஜி அதோட ஃபுட்டை எங்கேருந்து எடுத்துக்குதோ பேஸ்ட் ஆன் தட் ஆர்கனிசம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். ஓகேவா? அது என்னென்ன? ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். ஓகேவா? சஸ்டனன்ஸ்ன்றது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எஸ். அடுத்து let us recall what we have learnt through self-sustaining ecosystem created by us above. self-sustaining ecosystem அப்படின்னா அதுக்கு தேவையான எனர்ஜி அதுவே எடுத்துக்கும், அதை யாரும் மெயின்டைன் பண்ண தேவை இருக்காது. ஒரு காடு எடுத்துக்கோமே, ஃபாரஸ்ட் இக்கோசிஸ்டம். யாராவது போய் காடில் தண்ணி ஊற்றுவாங்களா? ஊற்ற மாட்டாங்க. யாராவது போய் செடியை ட்ரிம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க, தேவையில்லை. யாராவது போய் அங்கே இருக்கிற மான் சரியாக இருக்கா, அதுக்கு சாப்பாடு போடுவாங்களா? போட மாட்டாங்க. எவ்ரிதிங், அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே இட் இஸ் செல்ஃப் சஸ்டைனிங். வேறு இதுலேருந்தும் அதுக்கு ஹெல்ப் தேவைப்படாது. தட் இஸ் செல்ஃப் சஸ்டைனிங். இப்போ which organisms can make organic compounds like sugar and starch from inorganic substances using the radiant energy of the sun in the presence of chlorophyll? இது ஒரு question. எந்த ஒரு ஆர்கனிசம் அதில் குளோரோஃபில் இருக்கும், ஒரு ரேடியன்ட் எனர்ஜி வச்சு அதுக்கு தேவையான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்கிக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்டிலேருந்து ஆர்கானிக் காம்பவுண்டை உருவாக்கிக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் எதை சொல்கிறாங்கன்னா சுகர், ஸ்டார்ச். சரியா? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை உருவாக்கும். அதில் குளோரோஃபில் இருக்கும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? அது என்ன ஆர்கனிசம்? பேசிக்கலி இட்ஸ் அ பிளான்ட். ஓகேவா? பிளான்ட் மட்டும்தான். இப்போ நம்மளால கல் மண்ணை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நம்மளால தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாது. தண்ணியும் நமக்கு வேணும், பட் அதர் திங்ஸ் ஆல்சோ வி நீட். சரியா? பிளான்ட் மட்டும்தான் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றும். நம்ம அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வி ஆர் சர்வைவிங். ஓகேவா? இதில் குளோரோஃபில்னு ஒன்று இருக்குது, குளோரோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்குது. குளோரோபிளாஸ்ட் இட்ஸ் அன் ஆர்கனல். ஓகேவா? குளோரோஃபில்ன்றது ஒரு சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் அ கிரீன் பிக்மெண்ட் தட் does photosynthesis in the presence of sunlight. ஓகேவா? இப்போ இந்த பிளான்ட்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜி ஈக்குவேஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ், ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு இதுதான் கிவ்ஸ் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். கிவ்ஸ், அந்த ஈக்குவேஷனுக்கு மேலே இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ரியாக்டன்ட்னு இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஒன்று இருக்கும்ல. இந்த ஈக்குவேஷனில் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ், நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்? கிவ்ஸ் குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன். சரியா? இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ், அது ஒரு ஏரோ மார்க், அதான் நம்ம கிவ்ஸ் in the presence of sunlight. ஓகேவா? நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா we will get oxygen and glucose. ஓகேவா? குளுக்கோஸ், இப்போ நம்ம இதை கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸில் சொல்லுவோமே, கார்பன் டை ஆக்சைடு நம்ம கெமிக்கல் நோட்டேஷன்ஸில் எப்படி கார்பன் டை ஆக்சைடை சொல்லுவோம்? CO2ன்னு சொல்லுவோமா? CO2 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். வாட்டருக்கு நம்ம எப்படி கெமிக்கல் நோட்டேஷன்ஸில் சொல்லுவோம்? H2O. கரெக்டா? H2O gives in presence of sunlight. ஓகேவா? நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? we will get glucose and oxygen. ஆக்சிஜன் நம்ம எப்படி எழுதுவோம்? O2, right? it is a oxygen molecule. டைஅட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் அங்கே இருக்கும், 2 மோனோ அட்டாமிக் ஆக்சிஜன்ஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் இதுதான் நிறைய பசங்க மறந்துடுவாங்க. இது எப்படி கெமிக்கல் நோட்டேஷன்ஸ் எழுதுறதுன்னா C6H12
O6 ஓகேவா. Cன்றது கார்பன், C6 6 கார்பன் இருக்கும். வேற H12ன்றது ஹைட்ரஜன் 12 இருக்கும். C6 H12 O6 ஆக்சிஜன்றது 6 இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் குளுக்கோஸ். சரியா? அடுத்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணுவோம். All green plants and certain bacteria which can produce food by photosynthesis comes under this category and are called producers. இப்போ ப்ரொடியூசர்னா என்ன? அதுக்கு தேவையான சாப்பாடு அதுவே உற்பத்தி பண்ணிக்கலாம் தான் நம்ம பார்த்தோம். நம்ம சன்லைட் பார்த்தோம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அது சாப்பாடை அதுவே ரெடி பண்ணிக்கும். ஆனால் நிறைய பேர் மறந்து போகிறது பாக்டீரியாவும் இருக்கு, பாக்டீரியாவும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அதை மறந்துடவே கூடாது. வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பாக்டீரியா இருக்குது. பிளான்ட் எப்படி ஆக்சிஜன் கொடுக்குதோ அதே மாதிரி பாக்டீரியா, ஆக்சிஜன் கொடுக்குற பாக்டீரியாவும் இருக்குது. நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜனில் சம் மெயின் பார்ட் ஆஃப் இட் பாக்டீரியா கொடுத்தது தான். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோமே, ஆக்சிஜன் நிறைய இப்போ இந்த வேர்ல்டில் இருக்குது, கரெக்டு தானே? கார்பன் டை ஆக்சைடை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் நிறைய இருக்குது. இந்த உலகம் ஃபஸ்ட்டு உருவானப்போ இட் வாஸ் அ பிக் ஜாயிண்ட் பால், பேர்னிங் பால், எல்லாமே ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி லாவாவாக தான் இருந்துச்சு, கரெக்டாக? அப்போ பிளான்ட் எல்லாம் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் அதிகமாக இருக்கும் அந்த எல்லாமே பேர்னிங் வல்கானிக் ஈவெண்ட்ஸ்னால. அப்போ பாக்டீரியாஸ் உருவாக ஆரம்பிச்சது. அது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்க ஆரம்பிச்சது. பிளான்ட் வர்றதுக்கு முன்னாடியே பாக்டீரியாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜன் தட் வி ஆர் ப்ரீத்திங் கேம் அவுட் ஃப்ரம் அ பாக்டீரியா. அதை நம்ம சைனோபாக்டீரியம் சொல்லுவாங்க. நேம் நான் அவரோட செக் பண்ணிக்கிறேன். இட் இஸ் கால்ட் சைனோபாக்டீரியம். ஓகேவா? நெக்ஸ்ட் வி வில் கண்டினியூ. இப்போதைக்கு ப்ரொடியூசர்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கு தேவையான சாப்பாடு அதுவே உற்பத்தி பண்ணிக்கிச்சுன்னா அதுதான் ப்ரொடியூசர். ஓகேவா? அடுத்து, ஆர்கனிசம்ஸ் டிபெண்ட் ஆன் த ப்ரொடியூசர்ஸ் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃபார் தேர் சஸ்டனன்ஸ். சஸ்டனன்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? சஸ்டனன்ஸ் மீன்ஸ் சஸ்டனன்ஸ்னா ஃபுட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? சஸ்டனன்ஸ்னா ஃபுட்டு. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஆர்கனிசம்ஸ் எல்லாம் இந்த ப்ரொடியூசர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கும் ஃபுட்டுக்காக. ஓகேவா? அடுத்து, these organisms which consume the food produced either directly from producer or indirectly by feeding on other consumers are called consumer. ஒன்று பிளான்ட்டை டைரெக்டாக டிபெண்ட் பண்ணியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ப்ரொடியூசர். இல்லை நான் பிளான்ட்டை டைரெக்டாக சாப்பிட மாட்டேன், பிளான்ட்டை சாப்பிட்ற இது வந்து கன்சியூமர், அந்த கன்சியூமர் ஐ வில் பி ஃபீடிங் ஆன் தட் அப்படின்னால அதுவும் கன்சியூமர் தான். ஓகேவா? இன்டைரக்ட்லி இட் இஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட் இல்லாட்டி இங்கே எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். Consumer can be classified variously as herbivore, carnivore, omnivore and parasite. Parasite இங்கே நம்ம லேர்ன் பண்ணுற போகிறது நியூ அண்ட் அன் இன்ட்ரெஸ்டிங் ஒன். இதெல்லாமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 இருக்குது. கன்சியூமர்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? 4 கிளாஸிஃபை பண்ணுறோம். பாருங்கள், இந்த இதில் பாக்டீரியாவோ ஃபங்கஸோ எதுவும் வரல, அதெல்லாம் டீகம்போசர். சரியா? கன்சியூமர்ன்றது நமக்கு 4 தான். ஒன்று ஹெர்பிவோர், அதாவது பிளான்ட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ், அதெல்லாம் ஹெர்பிவோர். சரியா? அடுத்து கார்னிவோர், ஃப்ளெஷ்ஷை மட்டும் சாப்பிடக்கூடியது, இதெல்லாம் கார்னிவோர். ஆம்னிவோர் அப்படின்னா நான் அனிமல்லையும் சாப்பிடுவேன் பிளான்ட்டையும் சாப்பிடுவேன் அப்படின்னா ஆம்னிவோர், ரெண்டும் சேர்த்து இருக்கிறது. இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் ஆம்னிவோரா இல்லாட்டி கார்னிவோரா இல்லை ஹெர்பிவோரா? ஆம்னிவோர். ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பிளான்ட் ப்ராடக்டையும் சாப்பிடுவாங்க, அனிமல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ளெஷ்ஷையும் சாப்பிடுவாங்க. சரியா? அடுத்து பாரசைட், ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுவும் ஒரு கன்சியூமர் தான். பாரசைட்னா ஒரு ஆர்கனிசம் இருக்கு, அந்த ஆர்கனிசம்க்கு பெர்மிஷன்லாம் கேட்காது, அந்த ஆர்கனிசமோட உடம்புல அப்படியே ஒட்டிக்கிட்டு அதில் என்ன நியூட்ரியன்ஸ் வருதோ அதெல்லாம் இது எடுத்துக்கும், இது க்ரோ பண்ணுறதுக்காக. இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஒன். நம்ம உடம்புக்குள்ள பாரசைட் இருக்கா? இருக்கு. வேற பிளான்ட்ல பாரசைட் இருக்கா? இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ எடுத்துக்கோமே, நல்லா வளர்ந்துருக்கிற ஒரு கோகனட் ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கோகனட் ட்ரீல வேற ஒரு பிளான்ட் அப்படியே அந்த ஸ்டெம்மில் வளரும், அந்த ஸ்டெம்மில் அப்படியே வேர் விட்டு வளரும். அந்த கோகனட் ட்ரீயோட ஸ்டெம்மில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் போகுதோ அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இந்த பாரசைட் எடுத்துக்கும். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பாடிக்குள்ள பாரசைட் இருக்கு. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமா, அந்த ஃபுட்டு சாப்பிட்றது நம்ம இவ்வளோ சாப்பிட்றோமே, எனக்கு எனர்ஜியே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா என் உடம்புக்குள்ள இருக்கிற பாரசைட் அந்த எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு இட் வில் பி சர்வைவிங், இட் வில் பி லிவிங். அதனால நான் எவ்வளோதான் சாப்பிட்டாலும் எனக்கு எனர்ஜி இல்லாத மாதிரி ஒன் ஃபீல் வில் பி தேர். இதுதான் பாரசைட். ஓகேவா? ஒன்று
பாராசைட்டுன்றது அந்த ஆர்கனிசம் உயிரோட இருக்கும்போதே ஒட்டி இருக்கும். லைக் அந்த ஆர்கனிசமை எதுவுமே ஹார்ம் பண்ணாது. இப்போ எப்படி எக்ஸாம் எடுத்துக்கிறது, நம்ம இப்போ பாராசைட்ஸ் எடுத்துக்கிட்டா இன்னொரு இது கூட ஒட்டி இருந்து அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி இது ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பாராசைட் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னா, இல்லை என் உடம்புக்கு மேலே ஏதாவது ஒரு பாராசைட் ஒட்டிக்கிச்சுன்னா, நான் தான் அந்த பாராசைட்டுக்கு ஹோஸ்ட். ஓகேவா? அந்த பாராசைட் ஹோஸ்ட்டை டேமேஜ் பண்ணுறது அப்படி ஒரு பாராசைட் இருக்குது. இல்லை பாராசைட் வந்து ஹோஸ்ட்டை டேமேஜ் பண்ணாது. இன்னொன்று மியூச்சுவல் கோ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாராசைட் வந்து அட்டாச் ஆகிக்கிச்சுன்னா இட் வில் கெட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட். பாராசைட் வந்து ஒட்டிக்கிறதுனால அந்த ஹோஸ்ட்டுக்கும் சில நன்மை எல்லாம் கிடைக்கும், லைக் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி பாராசைட் கேட்டகரிஸும் இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்ப்போம். கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ்? நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம யோசிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹெர்பிவோருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ரொம்ப ஈஸி. ஹெர்பிவோர்ஸ் தான் நிறைய ஜாஸ்தி. ஹெர்பிவோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ட்டை சாப்பிட்றது தான் ஹெர்பிவோர். ஹெர்பிவோருக்கு எக்ஸாம்பிள் இது யோசிக்கக்கூடாது. கவு, மாடு. இட் இஸ் அ ஹெர்பிவோர். ஓகேவா? அடுத்து கார்னிவோருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ளஷ் மட்டும் ஈட்டிங், இதான் கார்னிவோர். கார்னிவோருக்கு எக்ஸாம்பிள் டைகர். குட். டைகர், லைன், இந்த மாதிரிலாம் இருக்கு. அடுத்து ஆம்னிவோர்ஸ். ஆம்னிவோர்னா ரெண்டையுமே சாப்பிடக்கூடியது. ஹியூமன் பீயிங்ஸ். வெரி குட். ஹியூமன் பீயிங்ஸை தவிர வேற எதுவும் அனிமல்ஸ் எதுவும் இருக்கா? ஆம்னிவோர்ஸ். ஓகே, இந்த யோசிங்க. யூ போஸ்ட் இன் த மெசேஜ். சரியா? ஹியூமன்ஸை தவிர இன்னும் ஒரு 2 லிஸ்ட், எனி 2 மெசேஜில் கீழே போகல. அடுத்து பாராசைட். பாராசைட்ஸை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நமக்கு பாராசைட் பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக வராது. நெக்ஸ்ட், ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இமேஜின் த சிச்சுவேஷன் வேர் யூ டு நாட் கிளீன் தி அக்வாரியம் அண்ட் சம் ஃபிஷ் அண்ட் பிளான்ட்ஸ் ஹேவ் டைட். உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்கா? டு யூ ஹேவ் an aquarium? இருந்துச்சு சார், இப்போ இல்லை. அந்த இதுக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸில் நம்ம ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணாட்டி இட் வில் டேமேஜ். இருக்கிற ஃபிஷ் எல்லாம் செத்து போயிடும். அங்கே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்காது. ஸோ இட் ரெக்வயர்ஸ் அவர் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். ஸோ இது செல்ஃப் சஸ்டெய்னிங் இக்கோசிஸ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க், அக்வேரியம்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் இக்கோசிஸ்டம்ஸ், செல்ஃப் சஸ்டெய்னிங் கிடையாது. இட் நீட்ஸ் இன்புட் ஃப்ரம் அஸ்.